ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு அம்மூஸ் ஹோம் ஸ்டைல். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்க. அது மட்டும் இல்லை, பிரதோஷமும் சேர்ந்து வந்திருக்குங்க. செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து பிரதோஷமும் வந்தால் அதை ருண விமோச்சன பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ருணம் அப்படின்றது தீராத நோய் நொடிகளையும் தீராத கடனையும் தீராத துன்பத்தையும் கொடுக்கும் கஷ்டங்களை குறிக்கிற ஒரு சொல் தான் ருணம் அப்படின்றது. எனக்கே இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கிறேங்க. ஆனால் அதுக்கான அர்த்தம் எனக்கு அப்போ தெரியல. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் என் பாட்டியோ இல்லை என்னுடைய தாத்தாவோ, உங்களுக்கெல்லாம் நான் ருணப்பட்டிருக்கிறேன், நான் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்றது எனக்கு உண்மையிலே அப்போ தெரியலைங்க. இப்போ தான் தெரியுது, உங்களுக்கெல்லாம் நான் கடன் பட்டிருக்கிறேன், அதனால தான் என்னை இப்படி படுத்துறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான அர்த்தம் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரணும், நம்மளுடைய கஷ்டம் தீரணும், நம்மளுடைய எல்லா பிரச்சனையும் தீரணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையோடு வர பிரதோஷனால நம்ம விடவே கூடாதுங்க. இந்த பிரதோஷம் அப்படின்றது ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு. திங்கட்கிழமை அதுக்கு ஒரு சிறப்பு, செவ்வாய்க்கிழமை அதுக்கு ஒரு சிறப்பு. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்புங்க. அந்த வகையில் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்துருக்கிற இந்த ருண விமோச்சன பிரதோஷம் நம்மளுடைய கஷ்டமெல்லாம் திரணும் அப்படின்னா நம்ம வீட்டில் வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை கோவிலில் போயிட்டு வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் சரி, முழு நம்பிக்கையோட ஈசனை நம்ம மனசில் நிறுத்தி சில விஷயங்கள் செஞ்சாலே போதுங்க. கண்டிப்பாக நம்மளுடைய பிரச்சனை தீருங்க. அந்த வகையில் இன்றைக்கி காலையிலே செவ்வாய் ஓரையில் முருகப்பெருமானுக்குரிய வழிபாடு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டேங்க. மாலை நேரம், பொதுவாக பிரதோஷ நேரம் அப்படின்றது 4:30 to 6 இல்லைங்களா? அந்த டைமில் தான் முருகருக்கும், அதே போல் எங்கிட்ட குட்டி ஸ்படிகலிங்கமும் குட்டி நந்தியும் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க. இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம நிலவாசலாக தீபம் ஏற்றணும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல நிலவாசலை தீபம் ஏற்றிட்டு நிலவாசல் கிட்ட இருக்கிற அதிதேவதைகளையும் வாக்தேவதைகளும் நம்ம குலதெய்வத்தையும் வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை அறையில் எல்லா தீபத்தையும் ஏற்றிட்டு நாம் அபிஷேகம் பண்ண ஆரம்பிக்கணுங்க. இது ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இதெல்லாம் செஞ்சுட்டு தான் அபிஷேகம் பண்ணணுமா, இல்லை அபிஷேகம் பண்ணிட்டு போயிட்டு தீபமெல்லாம் ஏற்றணுமா அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லைங்க, முதல்ல தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அவங்கள சந்தோஷம் வீட்டுக்கு அழைச்சிட்டு தான் நம்ம குளிர அபிஷேகம் பண்ணுறோம். நம்ம தீபம் ஏற்றாமல் அவங்கள வான்னு சொன்னாக்கா அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது இல்லைங்களா? அதனால் தீபம்லாம் ஏற்றிட்டு எல்லா தெய்வங்களையும் வணங்கிட்டு முதல்ல நம்ம விநாயக பெருமானே நம்ம குலதெய்வத்தையே வணங்கணும். இந்த பூஜை எந்த தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும் அப்படி வேண்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அபிஷேகம் பண்ண ஆரம்பிக்கணுங்க. இன்றைக்கி ஒரு 3 அபிஷேகம் நான் பண்ணிக்கிறேங்க. பால் அபிஷேகமும், அதுக்கப்புறம் திருநீர் அபிஷேகமும், கடைசியில் பன்னீர் அபிஷேகமும் பண்ணிவிட்டு இன்றைக்கி இந்த 3 அபிஷேகம் தாங்க. ஆனால் சிவபெருமானுக்கு அபிஷேக பிரியர் அவர். எத்தனை அபிஷேகம் பண்ணாலுமே சந்தோஷமாக ஏற்றுக்குவாருங்க. ஸோ கடகடன்னு அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டில் வழிபாடு செஞ்சுட்டு பக்கத்தில் கோவிலுக்கு போகலாம் அப்படின்றதுக்காக அபிஷேகம் பண்ணிகிட்ருக்குறேங்க. பொதுவாகவே திருநீர் அப்படின்றது முருகப்பெருமானுக்கும் சரி சிவனுக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். இந்த திருநீர் அபிஷேகத்தை யார் ஒருத்தர் பார்க்குறாங்களோ அது கோவிலையாக இருந்தாலும் சரி வீட்லையாக இருந்தாலும் சரி அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்குமா திருநீர் அபிஷேகம் பண்ணுறது அப்படின்றது அது ஒரு சந்தேகம் தாங்க. ஸோ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு பட்சத்தில் திருநீர் அபிஷேகத்தை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி கோவிலுக்கு போகிறவங்க உங்களால் முடிஞ்ச பொருளை வாங்கிட்டு போய் கொடுக்கலாங்க. வில்வ இலை வாங்கி கொடுக்கலாம், திருநீர் வாங்கி கொடுக்கலாம், பன்னீர், தேன், இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுமோ அதை வாங்கி கொடுக்கலாம். ரொம்ப நிறைய வாங்கி கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க. ஒரு 10 ரூபா கொடுத்து வில்வ இலை வாங்கி கொடுங்க, மனசார கொடுங்க, அது கூட போதுங்க. எந்த கடவுளுமே நம்மக்கிட்ட இருந்து இதை நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. நீங்கள் மனசார என்ன கொடுத்தாலுமே ஏற்று பாருங்கள். அது மனசார கொடுக்குறது கண்ணீராக இருந்தாலும் சரி அதை சந்தோஷமாக ஏற்று பாருங்கள். செவ்வாய்க்கிழமையில் கடன் கொடுத்தோம் அப்படின்னா கடன் பிரச்சனை தீரும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயங்க. ஒரு சிலர் இப்போ செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பணம் கொடுக்கக்கூடாது வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் செவ்வாய்க்கிழமையில் அதுவும் குறிப்பாக செவ்வாய் ஓரையில் நீங்கள் கடனில் ஒரு பகுதியை திருப்பி கொடுத்தீங்க அப்படின்னா அது எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலுமே குறைய ஆரம்பிக்குங்க. இது சமீபத்தில் நிறைய வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். என் தங்கச்சிக்கு நடந்த விஷயம். பேங்க்கில் நகை வச்சுருந்தா அவன் கட்ட போகும்போது அந்த அமௌண்ட்டு கட்டுவாங்க இல்லைங்களா, கையில் கிடைக்கிற அமௌண்ட் கட்ட போகும்போது நான் சொன்னேன் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் போயிட்டு கட்டு அப்படின்னு சொல்லிட்டு. செவ்வாய் ஓரை பேங்க்கில் அந்தளவுக்கு சாத்தியம் இல்லை. 1 to 2 மதியம் அந்த டைமில் சாத்தியம் இல்லை அப்படின்னா
நீ வந்து செவ்வாய்க்கிழமையில் போயிட்டு கட்டுன்னு சொன்ன சத்தியமான உண்மைங்க. அவன் நகை மீட்க போகிறான். அந்த அளவுக்கு வந்து ஓரளவுக்கு கட்டிக்கிட்டே வரான். அதுக்காக செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் உரையில் கொடுத்துட்டே வந்தோம்னா அது கோடிக்கணக்கான கடன் வந்து உடனே தீருமானா கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். அது வந்து நிதர்சனமான உண்மைங்க. எனக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் நீங்கள் வாடகை கொடுங்க. வாடகை கொடுக்கும்போது சந்தோஷமாக கொடுக்கணும். ஐயோ வாடகை கொடுக்குறோமே, இவ்வளோ பணத்தை இவங்களுக்கு கொடுக்குறோமே அப்படின்னு சங்கடப்பட்டுக்குன்னு கொடுக்கக்கூடாதுங்க. இந்த வீட்டில் இருக்கிறோம், நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம், இந்த வாடகை நம்ம சந்தோஷமாக கொடுக்கும்போது அவங்களும் சந்தோஷமாக வாங்கிப்பாங்க. அந்த சந்தோஷமே நம்மளை வந்து சொந்த வீட்டில் வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணி எனக்கு வந்து ஒரு 4-5 பேர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நான் சொந்த வீட்டில் இருக்கிறேன் சிஸ்டர், நீங்கள் சொன்னீங்க வாடகை வந்து செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கொடுத்து இப்போ சொந்த வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. இப்போ கூட அதே தான் சொல்கிறேன். இப்போ வாடகை வீட்டில் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் கொடுங்க. இல்லை பணமாக கொடுக்க முடியல, நாங்கள் வந்து ஃபோனில் தான் அனுப்புவோம், ஜிபேயில் அனுப்புவோம், இல்லை அக்கௌண்ட்டில் அனுப்புவோம் அப்படின்னாலும் அந்த டைமில் அனுப்புங்க. அது எந்த பிரச்சனையும் கிடையாது. செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரை அப்படின்றது காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, நைட்டு 8 to 9. இந்த டைமிங்கில் நீங்கள் எந்த டைம் உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த டைமில் அனுப்பிச்சு பாருங்கள். தொடர்ந்து ஒரு 4-5 மாதம் அனுப்பிச்சு பாருங்கள். சந்தோஷமாக அனுப்புங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கொடுக்கும்போது சந்தோஷமாக கொடுக்கணும். அதுதான் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பையும் கொடுக்குங்க. மற்றவங்கள வந்து கஷ்டப்படுத்தி இதை கொடுக்குறோமே, இவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க, இவ்வளோ காசை வாங்குறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு கொடுக்காதீங்க. அது வந்து பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தோஷமாக கொடுங்க. கண்டிப்பாக சொந்த வீட்டில் வாழற அமைப்பு நமக்கு அமையறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு உண்டுங்க. இப்போ அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு நம்ம அதுக்குன்னு ஒரு காட்டன் துணி வச்சு அழகாக நல்லா துடைச்சிட்டு, அதாவது வந்து நல்லா பொத்தி எடுக்கணுங்க. இப்போ குழந்தைய நம்ம குளிப்பட்டினா எந்த அளவுக்கு துடைக்கிறோமோ அதே போல் தான் சிலைகளையும் அழகாக துடைச்சி எடுத்துகிட்டு அவங்களுக்கு வந்து ஜவ்வாது அத்தர்லாம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி வந்து பணம் தர ஒரு பதிகம் நிறைய ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருக்கோங்க. இந்த பதிகத்தை தினமுமே சொன்னோம் அப்படின்னா, தினமும் ஒரு 5 நிமிஷம் சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். நம்மளுடைய கடன் பிரச்சனை தீர்ந்து பணம் தரும் பதிகம் அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் கடன் தீர்க்கிற ஒரு மந்திரமும் இருக்குங்க. அதை தான் இன்றைக்கி சொல்லி என்னுடைய வழிபாடு செஞ்சுக்க போகிறேன். முருகர் பாருங்கள், எங்கள் வீட்டு முருகர் ரொம்ப குட்டியாக தாங்க இருப்பார். அதாவது வந்து என்கிட்ட இருக்கிற ரொம்ப குட்டி சிலை அப்படின்னா இந்த முருகர் ஸ்படிகலிங்கம். இந்த ஸ்படிகலிங்கத்துக்கும் நந்திக்கும் அபிஷேகம் பண்ணனா ரொம்ப குட்டியாக தானே இருக்குது, பண்ணணுமா அப்படின்னு கூட ஒருத்தர் 2 பேர் கேட்குறீங்க. எனக்கு பிடிச்சிருக்குங்க. அதனால் வந்து நான் தினமுமே அபிஷேகம் பண்ண மாட்டேன். பிரதோஷம் பண்ணுவேன். அதே போல் அமாவாசை நாள்லையும் பௌர்ணமி நாளில் வீட்டில் இருக்கிற எல்லா சிலைகளுக்குமே அபிஷேகம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அபிஷேகம் பண்ணிக்கிறேன். வேல் வைக்கும்போது எப்போவுமே மேலே வந்து கொஞ்சம் சந்தனமோ கொஞ்சம் மஞ்சளோ நம்ம வைக்கணும். அதாவது கூர்மையான பொருள் வந்து பூஜை அறையில் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால அது மாதிரி வைக்கணுங்க. இப்போ அழகாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு நல்லா அந்த இடமே கமகமன்னு வாசனையாக இருக்குங்க. நம்ம ஊதுவத்தியை நல்லா வாசனையான ஊதுவத்தி ஏற்றி வைக்கணும். அதே போல் அந்த ஜவ்வாது அத்தர் போட்டு நம்ம வச்சுருக்கணும் அப்படின்னாவே நல்லா வாசனை இருக்குங்க. அதாவது என்னோடய பூஜையோட டோரை திறக்கும் போதே நல்ல ஒரு தெய்வீக மனம் வருங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தூங்கி எந்திரிச்சு வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு முதல்ல திறக்கிறது பூஜை அறை தான். திறந்துட்டு சுவாமிகளெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் என்னுடைய ரெகுலர் வேலையை ஆரம்பிப்பேங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே போல் இன்றைக்கி வந்து இந்த ஏற்கனவே வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், எத்தனை பேர் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு தெரில. அந்த வீடியோவில் லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. இப்போ தான் வந்து திருச்செந்தூரில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு இல்லைங்களா, 48 நாட்கள் மண்டல பூஜை நடக்கும். இப்போ நேரில் போய் தரிசனம் பண்ணவங்க ரொம்ப ரொம்ப பாக்கியசாலிகள். நேரில் போய் தரிசனம் பண்ண முடியாதவங்க வீட்லேயே இந்த 48 நாளும் முருகருக்கு நம்ம எளிமையாக ஒரு தீபம் ஏற்றி முருகருடைய பாடல்களை பாடி நம்ம வழிபாடு செய்யலாம். ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைக்கலாம். அப்படி முடியல அப்படின்றவங்க நீங்கள் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கிறதோ இந்த 48 நாட்களில் எப்போ டைம் கிடைச்சாலும் முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுக்கோங்க. நம்ம ரெகுலர் பூஜை செய்கிற மாதிரியே கூட பண்ணிக்கலாங்க. ரெகுலராக முருகரோட ஃபோட்டோக்கு அழகாக பூக்கள் வச்சுட்டு சிலைகள் வச்சுருந்தா தினமுமே அபிஷேகம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நேரம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தினமுமே இந்த 48 நாள் அபிஷேகம் பண்ணலாம். அபிஷேகம் பண்ணுறதுக்கு பால் தான் வேணும் அப்படின்னு கிடையாதுங்க. சுத்தமான தண்ணியில் அபிஷேகம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஏதாவது ஒரு நைவேத்தியம், கல்கண்டு, பேரிச்சம்பழம், பால், 2 வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, இந்த மாதிரி உங்களால்
நம்மளால் எதை முடியுமோ அதை வச்சுட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சு முருகப்பெருமானுக்குன்னு ஒரு தீபம் ஏற்றி வச்சு முருகப்பெருமானுடைய பாடல்கள் பாடலாம். கந்த சஷ்டி கவசமோ இல்லை கந்தகுரு கவசமோ வேல் மாறலோ இது எதுவுமே படிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 தடவை சொல்லிட்டு நம்மளுடைய ரெகுலர் வேலையை செய்ய ஆரம்பிக்கலாங்க. இதுக்கெல்லாம் டைமில் தினமுமே அபிஷேகம்லாம் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் செவ்வாய்க்கிழமை அபிஷேகம் பண்ணிக்கோங்க. இப்போ ரெகுலராக எப்படி இவ்வளோ நாள் வழிபாடு செய்கிறீங்களோ அதே மாதிரி வழிபாடு செஞ்சுட்டு இந்த ஷட்கோண கோலம் மட்டும் எப்போவுமே பூஜை அறையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த 48 நாளுமே இந்த ஷட்கோண கோலம் நம்ம வீட்டில் இருந்தது அப்படின்னா இந்த கோலம் போட்டாலே முருகப்பெருமான் வந்து அதில் உட்காந்துருவாராங்க அப்படின்றது ஒரு ஐதீகம். இது வந்து கோயில் குருக்கள் சொன்ன விஷயந்தாங்க. ஸோ இந்த 48 நாளும் ஷட்கோண கோலம் இருக்கலாம். இன்றைக்கி போட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து அடுத்த வாரம் நம்ம வீடு போடும்போது நம்ம பெருக்கிட்டு இல்லை துடைச்சிட்டு திரும்ப போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு மணப்பலகையோ இல்லை நான் வந்து இந்த டைல்ஸ் எடுத்து வச்சுருக்குறேங்க. இந்த டைல்ஸில் தான் வந்து ஷட்கோண கோலம் போட்டு வெற்றிலை தீபம் ஏற்றுறது, செம்பருத்தி இலை தீபம் ஏற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவேன். ஸோ இது வந்து எப்பவுமே பூஜை அறையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இது ரொம்ப அழிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம கழுவிட்டு மறுபடியும் புதுசாக போட்டு வைக்கலாம். ஆனால் இந்த 48 நாளுமே இந்த ஷட்கோண கோலம் பூஜை அறையில் இந்த மண்டல அபிஷேகம் முடிகிற வரைக்குமே பூஜை அறையில் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஷட்கோண கோலம் போட்டு ஒரு தட்டை எடுத்துகிட்டு அதில் வந்து இன்றைக்கி வில்வ இலைகளை பரப்பி அதுக்கு மேலே இந்த ஓம் தீபம் ஏற்றி வச்சுருக்குறேங்க. பொதுவாக வந்து சிவன் வேறு முருகன் வேறு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ வந்து இன்றைக்கி ஸ்பெஷல் தீபம் அப்படின்னா இந்த வில்வ இலை தீபம் தாங்க. தீபம் ஏற்றி முடிஞ்சதும் நைட்டு ஃபுல்லாக அப்படியே இருக்கும். பகலில் வந்து அந்த வில்வ இலை எடுத்து நம்ம பணம் நகை வைக்கிற இடத்துல வச்சிடலாம். வில்வத்துக்கும் துளசிக்கும் வந்து நிர்மாலயம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை தரம் வேணாலுமே இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பூஜைக்கு பயன்படுத்திட்டோம் அப்படின்னா ஒரு தண்ணியில் நினச்சிட்டு மறுபடியும் இந்த பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம். வேறு எந்த பூவுமே இந்த மாதிரி பயன்படுத்த முடியாது. ஆனால் வில்வ இலையும் துளசி இலையும் பயன்படுத்திக்கலாம். இப்போது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நான் வந்து அந்த மந்திரங்கள் என்னென்னா கடன் தீரணும் அப்படின்னா ஓம் எங் வங் நம சிவாய அப்படின்ற மந்திரத்தை 108 தரம் சொல்லலாம். 108 தரம் சொல்ல டைம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து ஒரு 11 தரம் சொல்லலாங்க. அது மட்டும் இல்லை, வறுமை நீக்கி நமக்கு பணம் தரும் ஒரு பதிகங்க. இந்த பதிகத்தை பிரதோஷ அன்னைக்கு தான் சொல்லணும்னு கிடையாதுங்க. தினமுமே ரெகுலர் பூஜை செய்கிறீங்க அப்படின்னா இந்த பதிகத்தை ஒரு 5 தரம் தினமுமே சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து வறுமை நீங்கி பணம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பதிகம் வந்து இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உன் கழல் தொழுதெழுவேன் கடல்தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையரனே. ரொம்ப எளிமையான இந்த மந்திரத்தை எனக்கு மனப்பாடமாகவே ஆயிடுச்சுங்க. தினமுமே சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறேன் இந்த மந்திரத்தை. இதை சொல்ல 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 கண்டிப்பாக இதுக்கு ஒரு பேரே என்னென்னா பணம் தரும் பதிகம் அப்படின்றது தாங்க இதுக்கு ஒரு பேர். ஒருத்தர் கூட கமெண்ட்டில் கேட்டிருந்தார், இதனால் யாராவது பயனடைஞ்சவங்க இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இதுக்கு நானே ஒரு உதாரணங்க. அதுக்காக லட்சக்கணக்கில் பணம் வந்துருச்சு, கோடிக்கணக்கில் பணம் வந்துச்சு அப்படின்னு நான் சொல்ல வரல. என் தேவைக்கு ஏற்ற மாதிரி வருதுங்க. ஓவரால் என்னுடைய பூஜை அறை இது வந்து சொந்த இடம் அமையணும், சொந்த வீடு வாங்கணும், இல்லை வந்து வீடு கட்டிகிட்டு இருக்கோம் அதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா தேங்காய் பரிகாரம் செஞ்சு வச்சுருக்குறேங்க. அது வந்து 9 வாரம் நம்ம செஞ்சு வச்சுருக்கணும். ஏற்கனவே இதை வீடியோஸ்லேயும் சொல்லியிருக்கிறேங்க. இது வந்து எனக்கு 5ஆவது வாரங்க. இன்னும் 4 வாரம் இருக்குது. அந்த வீடியோவை முழுமையாக பார்க்கணும் அப்படின்னா அதோட லிங்க்கும் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. விருப்பம் இருக்கிறவங்க பாருங்கள். அது என்ன அப்படின்றத நான் வந்து சிம்பிளாக சொல்லிடுறேன். நம்ம வந்து இது செவ்வாய்க்கிழமை செய்யணுங்க. செவ்வாய்க்கிழமையிலேருந்து 9 வாரம் செய்யணும். புதுசாக ஒரு அகல் விளக்கோ இல்லை பழைய அகல் விளக்கோ இருந்தால் அது சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் 6 அப்படின்ற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதில் புதுசாக கல்லுப்பை நிரப்பி அதுக்கு மேலே ஒரு தேங்காயை நம்ம நிறுத்தி வைக்கணுங்க. அந்த தேங்காயை ஃபுல்லாக மஞ்சள் பூசிட்டு ஒரு குங்குமம் போட்டு வச்சுட்டு நம்ம தீபம் ஏற்றுவோம் பார்த்தீங்களா அகல் விளக்குக்கு, அந்த அகல் விளக்கில் 5 ரூபா நாணயம் வைக்கணும். 9 வாரம் இதை செய்யணுங்க. இதை சொல்லும் போதும் இதை வைக்கும் போதும் நம்ம மனசார முருகப்பெருமான் கிட்ட வேண்டிக்கணும். சொந்த வீடு வேணும், இல்லை சொந்த இடம் வாங்கணும், இல்லை வீடு கட்டிகிட்டு இருக்கிறோம் அதில் பிரச்சனை இருக்குது, இல்லை வீடு கட்டி முடிச்சிட்டோம் ஆனால் அதில் குடி போகிறதுல நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா இந்த ஒரு வழிபாடு நமக்கு நல்ல பலன் கொடுக்குங்க. எந்த வழிபாடு செஞ்சாலுமே அதில் ஒரு நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இல்லாமல் செய்யும் போது எந்த வழிபாடுமே நமக்கு
பலன் தராது. அதே நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணுங்க. இன்றைக்கி வந்து 12:01 குளிகை டைம் வருது. குளிகை டைம்லேயும் நம்ம கடன் தொகையில் ஒரு தொகையை கொடுத்தோம் அப்படின்னா அந்த கடன் பிரச்சனை தீருங்க. பொதுவாக குளிகையில் நமக்கு என்ன வேணுமோ, நகை வாங்குறது, இடம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். ஆனால் கடன் வாங்கக்கூடாது, கடனை திருப்பி கொடுக்கலாங்க. இன்றைக்கி நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர் அண்ட் பாய்.